எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சங்கமிகம் 100 வருடம் தானா. பாருங்களேன், நம்ம சங்கமிகத்தை பத்தி நம்ம வீடியோல சொல்லும் போது என்ன சொல்றோம், 1936 to 2036 100 வருடம் அப்படின்னு சொல்லிடுறோம். நிறைய வீடியோல அப்படிதான் சொல்றோம். ஒரு சீனியர் பிரதர் கூட நான் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க வீடியோல வந்து கட் அண்ட் ரைட்டா அப்படி பேசுறீங்க, சங்கமம் 100 வருஷம் அப்படின்றீங்க, 1936 to 2036 சொல்றீங்க, 2036ல விநாசம் வரணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை 2036ல விநாசம் வராம கொஞ்சம் முன்னாடி நடந்தாலோ பின்னாடி நடந்தாலோ என்ன பண்ணுவீங்க, எப்படி நீங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார். இப்போ இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நான் உங்க முடிவுக்கு அந்த விஷயத்தை விட்டுறேன். நான் வந்து இந்த ராஜயோகம் 15 வருஷமா படிக்கிறேன். இந்த 15 வருஷத்துல ரெண்டே வாட்டி தான் வானிலை வந்து சங்கமம் 100 வருஷம் அப்படின்ற ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே இது பரமாத்மா சொல்லும் போது சத்தியகம், திரேதா, துவாபர, கலியுகங்களை பத்தி எல்லாம் பேசும்போது ஒவ்வொன்றும் 1250 வருஷம்ன்றதை அடிக்கடி சொல்லியிருக்காரு. நீங்க 7 days கோர்ஸ் புக்ல கூட அது ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருப்பாங்க. ஆனா சங்கமம் 100 வருஷம்ன்றத வந்து இவ்வளவு வருஷத்துல 15 வருஷத்துல ஒரு வருஷமும் 365 நாள், இத்தனை வருஷத்துல நான் 2 வாட்டி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா என்ன விஷயம்? இதை அனுபவம் சொல்றேன். நான் வந்து வந்த புதுசுல ஒரு 3 மாசமே நான் வாணி எடுக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1 year 2 year ஆனதுக்கு அப்புறம் நான் முகப்பேர்ல மார்னிங் செஷன் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்து ஒரு ஆத்மா அந்த கேள்வி கேட்கிறாரு, பிரதர் சங்கம் எத்தனை வருஷம் பிரதர் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எனக்கு அதுக்கு விடை தெரியாது. அப்ப நிறைய சீனியர் ஆத்மாக்கள் இருந்தாங்க. நான் வந்து 1 year 2 year தான் ஆகுது. சீனியரா இருக்கிற ஒரு பிரதர் கிட்ட நான் கேட்டேன், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து கரெக்டா எனக்கு தெரியாதுன்ட்டார். அதிசயமா இருக்கு, இவங்க ரொம்ப வருஷமா இருக்காங்களே அப்படின்னா என்ன, என்னோட 4 வருஷம் 5 வருஷம் பெரியவங்க, அவ்வளவுதான். அப்படியே வாணி படிச்சுட்டே வரேன். திடீர்னு ஒரு இடத்துல பரமாத்மா சொல்றாரு, சங்கமம் 100 வருஷம் இருக்காதா அப்படின்றார். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அன்னைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, அன்னைக்கு வாணிலே பதிலும் வந்துச்சு. ஸோ நான் ரொம்ப சந்தோஷம், நான் கேட்கிற கேள்விக்கு பதிலும் இறைவன் கொடுத்துட்டாரு அப்படின்னு. இங்க இறைவன் யூஸ் பண்ண வேர்டை பாருங்களேன், என்ன யூஸ் பண்றாரு, 100 வருஷம் இருக்காதா அப்படின்றாரு. சத்தியகம் 1250 வருஷம் அப்படின்னு சொன்ன பரமாத்மா சங்கம் என்ன சொன்னோம், சங்கமம் 100 வருஷம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. 100 வருஷம் இருக்காதான்னு கேட்டா என்ன அர்த்தம், அது 95 வருஷமா இருக்கலாம், இல்லை 105 வருஷமா இருக்கலாம், இல்லை கரெக்டா 100 வருஷமா கூட இருக்கலாம். ஸோ இந்த அயோட் ஆஃப் டவுட் கிரியேட் பண்ணுது. அப்போ இதை வச்சுதான் இந்த சீனியர் சகோதரர் சொல்றாரு, கொஞ்சம் முன்னாடியே நடந்த என்ன பண்ணீங்க. ஒரு படத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய சஸ்பென்ஸ் கிளைமேக்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கொலை நடந்துச்சு, அதுதான் அந்த படம் துப்பறிகிற மாதிரி ஒரு கதை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த படத்துல வந்து இவன் மேல டவுட் இருக்கும், அவன் மேல டவுட் இருக்கும், அப்படியே இருக்கும். கிளைமேக்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, வேற ஒருத்தரை காட்டுவாங்க, இவர் தான் கொலை பண்ணாருன்னு காட்டுவாங்க, அப்படி படத்தை முடிச்சிருவாங்க. அந்த கன்ஃபியூஷன். அதே மாதிரி நம்ம 2036 வெயிட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 2034 எல்லா கதையும் முடிச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பேக் பண்ணி கூட்டு போயிட்டாருன்னா நீங்க பரமாத்மா மாத்தி கேள்வி கேட்க முடியுமா என்ன? சரி, 36 நடக்கலப்பா, 38 39 கொண்டு வராருன்னு வச்சுப்போம். அப்போ ஏன் 100 வருஷம் நீ முடிக்கல அப்படிங்கிற கேஸா போட முடியும். இதுல ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், 2036 நம்ம சொல்றது வந்து பரமாத்மா இந்த லேக்ராஜ் என்ற வைர வியாபார உடல்ல வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்ச டைம். அப்படின்னா என்ன, வந்தாரு, உள்ள போனார், உடனே கிளாஸ் எடுத்தாருன்னா அப்படி கிடையாது. இவரை சீசன் பண்றாரு, பயன்படுத்திக்க ட்ரை பண்றாரு. அப்படி இவர் உடலுக்குள்ள பரமாத்மா வரும்போது இவருக்கு என்ன வருது, பயம் வரும். பாருங்களேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிள், பிரேமானந்தன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் என் உடல் ஆவி போச்சுன்னா, அந்த ஆவி பேசுதுன்னா நான் பயப்படுவேன்ல. எங்க வீட்டில் இருக்காங்க, என்ன கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்கல்ல. இவர் உடல்ல பரமாத்மா வராருன்னு அவருக்கு தெரியாது, ஏதோ ஒரு ஆவி வருது அப்படிதான் ஆரம்பத்தில் இருக்கும். இவரோட மருமகள் வந்து சொந்தக்காரங்களாம் சொல்றாரு, இவரோட நடவடிக்கைலாம் ஒரு மாதிரி இருக்கு, சிவோகம்னு சவுண்ட் எல்லாம் கேட்குது, மாமா வேற மாதிரி நடந்துக்கிறாரு, பிஹேவ் பண்றாரு, என்ன ஆயிடுச்சுன்னே தெரியல அப்படின்னு மருமகள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவர் கூட வந்து போறது சிவன் தான் இவருக்கு தெரியறதுக்கு டைம் ஆகுது. ஸ்லோவா இறைவன் வந்து அவர் அடாப்ட் பண்ற. சோ 36ல இருந்து இறைவன் வந்தா கூட ஒரு 37 போலதான் இவரை ரெடியப் பண்றாரு. வந்துட்டு இருக்கிறது சிவன் தான், இவரு லேக்கராஜ் என்ற வைர வியாபாரி தான். இவருக்குள்ளதான் 5000 வருஷம் ஸ்லோவா சொல்லி புரிய வச்சு, நீங்க தான் ஆத்மா, புரிவது மதியில தான் நடிச்சிட்டு இருக்கீங்க, இது உடல் தான் அப்படிலாம் நிறைய சொல்லி புரிய வச்சு இவரை கம்ஃபர்ட் பண்றதுக்கே அந்த டைம் ஆயிடுது. எது 37. அங்கிருந்து தான் ராஜயோக 7 days கோர்ஸ் யாருக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஃபர்ஸ்ட் பிரம்மாக்கே ஆரம்பிக்கிறார். அப்போ
36ல இவர் சரீரத்தை பயன்படுத்தினா கூட நாலேஜ் கொடுத்தது 37ன்னு வச்சுக்கோங்களேன். 37 to 37 தான் 100 வருஷம் ஆகும். அப்ப 37 சரியா இதாச்சுன்னா வினாசம் ஆச்சுன்னா ஆகலாம். அதனாலதான் என்னவோ பரமாத்மா சஸ்பென்ஸ் கொடுக்குற மாதிரி சங்கம் 100 வருஷம் இருக்காதா அப்படின்றாரு. அப்படின்னு ஆஸ்பாஸ் அக்கம் பக்கத்துல இருக்காதான்ற மாதிரி அர்த்தம் வரலாம் இல்ல. பரமாத்மா இந்த வருஷங்கள்ல யூஸ் பண்றதுல பயங்கர பியூட்டிஃபுல்லா விளையாடுவார். பாத்தீங்கன்னா சரி, இப்ப சங்கம் ஜட்மெண்ட் டே நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம், எல்லாரும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாருன்னா அதோட அவரோட பாட்டு முடிச்சிச்சு. சங்கமத்துல யாருக்கு? பரமாத்மாக்கு. ஒரு 10 to 20 லட்சம் மக்கள் எங்க இருப்பாங்க? டெல்லியில இருப்பாங்க. இப்போ இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். 95வது வருஷத்துல, அதாவது 1931ல சரி எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜட்மெண்ட் டேவே முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது 100 வருஷம் சொல்ற கணக்கு வராது இல்ல. இது என்னோட புரிதல். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, டெல்லியில ஒரு 10 to 20 லட்சம் மக்கள் இருப்பாங்க. ஓகே, அதுல ஒரு 4-5 பிகே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது நாலேஜ் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு முன்னாடியே தெரியும், இறைவன் எங்களுக்கு கிளாஸ். அங்க இருக்க மக்களுக்கும் அவர் சொல்லலாம். கரெக்டா? அவரு ஒரு 4 வருஷம் இருந்தா 36 வரைக்கும் இருந்துட்டு அவர் சரியா விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நாலேஜ் தெரியாதவங்களும் யாரும் இல்லைன்னா, ஒரு பிகேவும் இல்லைன்னா அங்கேயோட சங்கமம் முடியுது அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம்ல. இதெல்லாம் என்னோட அனுமானம் தான். ஓகேவா? சோ நீங்க இப்ப பாத்தீங்கன்னா என் கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மா வெறும் 2036 அப்படிதான் கமெண்டே போடுவார். அப்படின்னா அவர் ஆணித்தரமா நம்புறா 2036. நானும் அதை நம்புறதா தான் எல்லா வீடியோ 1936 to 2036 சங்கமம் சொல்றேன். ஓகேவா? சோ பரமாத்மா அதை காப்பாத்துவாருன்ற நம்பிக்கையில தான். சோ இதுக்கு அர்த்தம் அப்படியே தள்ளியும் போயிடுமா? பைபிள் சொன்னாங்களா 2000 உலகம் அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம 2025 இப்படி எல்லாம் ஆகாது. அக்கம் பக்கம் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷம் அப்படி பிளஸ் ஆர் மைனஸ் 5 வருஷம் மேக்சிமம் அப்படி ஆகலாமே தவிர வேற எந்த காரணமும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் 36 தாண்டாது, எந்த காரணம் கூட தாண்டாது. முன்னாடி கூட நடக்கலாமே தவிர தாண்டி போறது வாய்ப்பு இல்லை. தாண்டியே போனாலும் 37ல நடக்கலாம். அதுக்கு ஏன்னா 36ல இவரை வந்தா கூட அவர் பர்ஃபெக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சது 37ல இருந்து தான் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான புரிதல். ஓகேவா? சோ நீங்க சங்கமம் 100 வருடம் தானே அப்படின்னு தான் பரமாத்மா சொல்லியிருக்கிறார். சங்கமம் 100 வருஷம் அப்படின்னு அடிச்சு எங்க சொல்லல. பரமாத்மா இந்த வருஷங்களை வச்சு நல்லா பிளே பண்ணுவார் பாருங்களேன். அப்போ கலிகாலம் எங்க முடியுது? நிறைய பேருக்கு இன்னைக்கும் கன்ஃபியூஷன். கலிகாலன்றது எவ்வளவு வருஷம்? அதுவும் 1250 வருஷம் தான். பாருங்களேன், சத்தியுகத்துல இவங்க கல்யாணம் ஆகுது இல்ல, லட்சுமி நாராயணனுக்கும் ராதே கல்யாணம் ஆகுது லட்சுமி நாராயணனுக்கு. அந்த நாள் தான் சத்தியுகத்துல முதல் நாள். அப்ப அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் கலிகாலம் தான். இந்த ஜட்ஜ்மெண்ட் டே முடிஞ்சு அதுல இருந்து திருமணம் ஆகக்கூடிய ஒரு நாள் இருக்கலாம், அது வரைக்கும் கலிகாலம் தான். அப்போ 1250 கடைசி 100 வருஷம் சங்கமம் கிடையாது. சங்கமம் முடிஞ்சும் ஒரு 25-30 வருஷம் இருக்கும். ஏன்னா பரமாத்மா அது கூட சொல்றார் வாணியில, இங்க ஜட்ஜ்மெண்ட் டே ஆயிடுச்சா, அப்ப இங்க உலகத்திலே பெரிய பணக்கார நாடு ஆயிடுமா? டெல்லியில மட்டும் ஒரு 10-20 லட்சம் மக்கள் இருப்பாங்களா? அங்க ஒரு பெரிய பணக்காரர் இருப்பாரா? அவருக்கு 2-3 மாசத்துக்கு அப்புறம், அதாவது விநாசத்துக்கு அப்புறம் 2-3 மாசத்துக்கு அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணா பிறப்பார். அதாவது பிரம்மா ஸ்ரீகிருஷ்ணரா பிறப்பார். அதுல இருந்து 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அதே பக்கத்து ஊர்ல ஒரு ராஜாவுக்கு ராதே குழந்தையா பிறப்பாங்க. அதாவது அம்மா ராதாவா பிறப்பாங்க. இவங்க 2 பேரும் வளர்ந்து வருவாங்க. அப்போ ஒரு வானிலை என்ன சொல்றாருன்னா, லட்சுமி கிருஷ்ணருக்கு 25-30 வயசு இருக்கும்போது திருமணம் பண்ணி வைப்பாங்க. ஏன் இந்த மாதிரி வருஷத்துலாம் பர்ஃபெக்டா சொல்ல மாட்டாரு? அவர் என்ன சொல்லுவாரு, ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் 2-4 வயசு வித்தியாசம் இருக்கும்னு. இவர் அரியணை ஏறும்போது 25-30 வயசு இருக்காதா? ஒரு வானிலை 25 ஒரு 30. ஏன் அப்படி சொல்ற? அவருக்கு தேகத்தை பத்தி கவலைப்படுறதே கிடையாது பரமாத்மா. ஆனா இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறோம்னா சத்தியுகம் முதல் நாள், அதுக்கு முன்னாடி நாள் கலியுகத்தோட கடைசி நாள். இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ நீங்க எப்படி நினைக்கலாம், என்னடா இத்தனை வருஷமா 9 வருஷமா யூடியூப்ல இருக்கிற ஒரு சங்கம் 100 வருஷம் சொல்லிட்டு வந்தவர், 1936 to 2036 சொன்னவர் திடீர்னு 2036 பக்கத்துல போகும்போது மாத்தி பேசுறார். நான் எதுவும் மாத்தி பேசல, பரமாத்மா வானிலை சொன்னதோட இன்டர்பிரேட் பண்றோம். பரமாத்மா வானிலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சங்கமம் 100 வருஷம் இருக்காதா அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. அப்படின்னா அது எப்படி எடுத்துக்கணும்? 100 வருஷம்னு எடுத்துக்கணுமா, இல்ல அக்கப்பக்கத்துல இருக்குமா, பிளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்கலாம் அப்படின்னு சஸ்பென்ஸ் போடுறாரா அப்படின்றது நீங்க அதை படிக்கும் போது எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படி புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல வரேன். சரியா? இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, புருஷார்த்தத்துக்கு டைமே இல்லை, என்னைக்கு வேணா லாஸ்ட் டேட்டா இருக்கலாம், அச்சானக் என்ன வேணா எப்போ வேணா நடக்கலாம், இது சஸ்பென்ஸ் நிறைந்த டிராமா, அதனால என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, ஒரு முக்கியமான தகவல். என்னுடைய மொபைல் போன்ல புது மொபைல் போன் வாங்கியிருந்தேன் இல்லையா, போன சிவராத்திரிக்கு வாங்கியிருந்தேன். அந்த மொபைல் போன் என்ன ஆயிடுச்சுன்னா டிஸ்பிளே போயிடுச்சு. இன்னைக்கு கொண்டு போய்
அந்த சர்வீஸ் சென்டர் கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இது தண்ணியில் எங்கேயா ஊந்துதான்னு கேட்டாங்க. நான் சொன்ன தண்ணியிலலாம் வேலை அப்படின்னு. அப்புறம் ஃபோன் வந்து ஒரு கவர் இருக்கு இல்லையா, பொதுவாக போடுவாங்களே, ஃபுல்லாக உப்பாக இருக்குது. அது என்னென்ன காரணம், நான் வந்து ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஆத்மாக்கள் கூப்பிட்டுருக்கிற கால் நான் அட்டன் பண்ணுவேன். அதே மாதிரி காலம்பரை அட்டன் பண்ணுவேன். அப்புறம் நடந்துக்கிட்டே வாக்கிங்லேயே பண்ணும்போது இப்படி காதில் வச்சே பேசும்போது இந்த வாக்கிங் போகும்போது இந்த வேர்வையெல்லாம் வருது பார்த்தீங்களா, அப்படியே ஃபோனில் இறங்கி உள்ளுக்குள்ளே போய் அது இதாகிடுச்சு, டிஸ்பிளே அடிச்சிடுச்சு. சுற்றி உப்பு படிஞ்சிருக்கு. இதுதான் சார் காரணம் டிஸ்பிளே போனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து 7,000 ரூபா சர்வீஸ் சார்ஜ். அந்த டிஸ்பிளே போன அந்த யூனிட் மாற்றுறதுக்கு 300 ரூபா வந்து சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7,300 ரூபா தரணும். அவங்கக்கிட்ட அந்த ஒரிஜினலே இல்லை, அது மெயின் கம்பெனியில் தான் இருக்குன்னாங்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் வாங்கி வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஓகேன்னு சொல்லியிருக்கேன், அது வர சொல்லி நம்ம ஃபோன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும் இந்த பழைய சாம்சங் ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து குவாலிட்டி இது இருக்கும், ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக எனக்கு உதவி இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும். இப்போ எந்த தைரியத்தில் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன்னா, அந்த யூடியூபோட பைசா வந்திருக்குது, ஓகே, அந்த $100 வந்திருக்கு. அதை வச்சு நான் மேட்ச் பண்ணேன். கண்டிப்பாக அந்த $100 என்னோட பர்சனல் தேவைக்கே தேவை. ஸோ ஆத்மாக்கள் ஹெல்ப் பண்ணாதான் என்னால் இதை அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். இப்போதைக்கு நான் அதை வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவேன் இந்த இதை வச்சு. ஆனால் உதவி பண்ணாதான் எனக்கு எதாவது பண்ணும். ஏதாவது 4 பேர் 5 பேர் சேர்ந்தாதான் அந்த 1000 2000 கொடுத்து அப்படியே ஒரு 7,300 வந்தாலும் சரி, ஒரே ஆத்மாவை கொடுத்தாலும் சரி, ஆனால் வந்தால் தான் உதவியாக இருக்கும். இல்லாட்டி நான் வந்து லாக் ஆகிடுவேன். அதுதான் இப்போதைய நிலவரம். அப்புறம் வேற ஒரு நியூஸ் என்னன்னா, நம்மளுடைய அவ்யக்த வாணி சேவை இருக்குல்ல, MP3 அந்த சேவை பண்ணுறோம்ல, அதில் வந்து 1051 ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அர்த்தம் வந்து எல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னு கிடையாது. 1970 MP3 அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அதை PDF அப்லோட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. 1969 சொன்னால் இன்னும் ஒரு 5-10 ஃபைல் அங்கே குறையுது. இது வந்து நாங்கள் சொன்ன மாதிரி இந்த மே எண்டுக்குள்ளே முடிச்சிருவோம் அப்படின்னு நம்புகிறோம். அதுக்கான ஒர்க்கு தான் நடந்துட்டு இருக்கு. பாருங்க, ஸ்லோவாக ஆரம்பித்தோம், கடன்னு சொன்ன மாதிரியே 1069 68 69 கரெக்டாக தெரியல, அதனால் மாற்றி சொல்கிறேன்னா இருக்கலாம். 1051 அப்லோட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் 100% முடிச்சிடும். நீங்கள் நம்ம டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்டில் போயிட்டு ரிசோர்ஸஸ்னு கீழே பார்த்தீங்கன்னா அவ்யக்தவாணி MP3 அண்ட் PDF ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு ஆத்மாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.